அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாத்மீகம் மீண்டும் உங்கள் முன்னே. இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டிலே உங்களை எல்லாம் நான் மீண்டும் சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கின்றேன். மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு நம் எல்லோருக்கும் நல்ல நலன்களை உருவாக்கி எல்லோரையும் மிகச் சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகின்றேன். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களாக எங்க அமைப்பின் கொள்கையிலேயே உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். சமாதானமாக வாழ்வோம். பிறர் குறைகள் கூறாது நிறைகள் பேசுவோம். மன்னிக்கும் மனப்பண்புகள் பெறுவோம். நம்மால் இன்று சேவையில் செய்வோம். மதுவை மறப்போம், மதியை காப்போம். இந்த 5 கொள்கைகளையும் வாழ்க்கையில் வைத்து வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே என்று கூறிக்கொள்கின்றேன். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் முதலில் நாம் தப்பு செய்யாம, தப்பு செய்கிறவங்கள தப்பு செய்யக்கூடாதுன்னு தப்பாம சொல்லணுங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நாம் செய்தால் தவறுகள் குறைந்துவிடும். தவறுகளில்லாத காலத்தை உருவாக்கி விடலாம். இந்த நாட்டின் எதிர்காலங்கள் இளைஞர்கள் கையில், அதுவும் மாணவ மாணவியர் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே அந்த மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய கதையை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஆமாங்க, ஒரு ஊர்ல அமிர்தலிங்கம்னு சொல்லிட்டு அரசு அலுவலகத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரமேஷ் ரமேஷ்னு ஒரே ஒரு பையன். அவன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவன் பையனை ரொம்ப ஒழுக்கமாகவும் நல்ல பையனாகவும் வளர்க்கணும்னு ஆசை கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சின்ன சின்ன கரெக்ஷனை விட்டு பையன்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவர் செய்யற சின்ன சின்ன கரெக்ஷனை அந்த ரமேஷுக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். எப்படின்னா, இவன் என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான், லைட்டை போட்டுட்டு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு யாராவது கூட்டானா லைட்டு பாட்டு எரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து பார்ப்பாரு. லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். "ரமேஷ் வந்துட்டேன்ப்பா" வருவான். "என்னடா இது? லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா." "லைட்ட ஆஃப் பண்ணிட்டு போடா." "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அங்கேருந்து சோஃபால வந்து அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு ஃபேன போட்டுட்டு டிவி ஆன் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, "ஏய் ரமேஷ்" அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. "ரமேஷ் வந்து காப்பி குடிச்சிட்டு போ" அப்படின்னோன்னே, ஃபேன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். டிவியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிடுவான் அங்கேருந்து. அவங்க அப்பா அங்க வருவாரு. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். "ரமேஷ்" அப்படின்னு கூப்பிடுவாரு. பாதி டீல டொக்குன்னு கீழ வச்சுருவான். கீழ வச்சுட்டு, "என்னப்பான்னு இங்க வாடா" அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய தொந்தரவா இருக்குன்னு மனைவிகிட்ட வருவான். "என்னப்பா?" அப்படின்னு கேட்பான். "என்னப்பாவா? மேல என்ன ஓடுது பார்த்தியா? ஆஃப் பண்ணு. டிவி பார்த்தியா? ஆஃப் பண்ணாத" அப்படின்னாரு. அதையும் ஆஃப் பண்ணிட்டு, வீட்ல இருக்கிறவங்க எங்கேயாச்சும் போயிடலாமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய்யுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, அம்மா "அப்பா என்னம்மா இது அப்பா? எப்ப பார்த்தாலும் ஏதோ நொய் நொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா." "டேய் அப்பா சொன்னா நல்லதுக்கு தான் சொல்றேன். போடா மேல" அப்படின்னு சொல்லுவாரு. அம்மாவும் நீ பேசுறாள்னா அந்தாண்ட போலாம். இப்படியே போயிட்டு இருந்தேன். இவனுக்கு இப்படியே கரெக்ஷன் சொல்லி, சொல்லி, சொல்லி இதே ஞாபகம் போயிட்டு, ஓரளவுக்கு டிகிரிலாம் முடிச்சுட்டு வேலைக்காக போயிட்டு இருக்கான். பல நிறுவனங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கான். எதுலயுமே இன்டர்வியூல வேலை கிடைக்கல. பாருங்க திடீர்னு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து இவனுக்கு இன்டர்வியூ வந்திருக்குங்க. அவனுக்கு தாங்கவே சந்தோஷம். இந்த நிறுவனத்துல மட்டும் எனக்கு வேலை கிடைச்சிட்டு, பி ஹேப்பி ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ டேட் வந்தது. அன்னைக்கு காலையில குளிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் டிஃபன்லாம் பண்ணிட்டு இன்டர்வியூ கிளம்பிடுறாங்க. கிளம்பி அந்த இன்டர்வியூ நடக்கிற கேம்பஸ்க்குள்ள போயிட்டாங்க. போயிட்ட உடனே நடந்து போயிட்டே இருக்கும்போது, அந்த கேம்பஸ்ல வேலை செய்ற தோட்டக்காரன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தியிருக்கான் போல இருக்கு. யாரோ கூப்பிட்டோம்னா தண்ணிய அப்படியே ஆஃப் பண்ணாம விட்டுட்டு போயிட்டான். இவன் பார்த்துட்டு போறதுக்கும் மனசு இல்ல. அந்தாண்ட காரணத்துக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு தண்ணிய ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்ற மாரி இருக்கு. அப்பா இங்க வந்தாலும் மைண்ட் வைஸ் தொல்ல தாங்க முடியலப்பான்னு சொல்லிவிட்டு, அங்கேருந்து போயி அந்த தோட்டக்காரன் சாத்தாம அந்த பைப்ப சாத்திட்டு, சட்டையெல்லாம் உதறி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்பாவ நெனச்சு அப்படியே முடுக்கிட்டு போறான். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை கூடை. சாஞ்சி குப்பையெல்லாம் கீழ கிடக்கு. நமக்கு என்ன அந்த கேம்பஸ் கடந்தாலும் போயிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. "ஏய் குப்பை இருக்குன்னா குப்பைய குப்பையா கூட்டு போகாத. ஒரு இடத்துல போட்டுட்டு போ" அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. "அப்பா எங்க இருந்தாலும் தொந்தரவு தாங்க முடியலப்பான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து வருவான். அந்த குப்பை எல்லாத்தையும் குப்பையில போட்டு ஓரத்துல வச்சுட்டு, அப்படின்னு போட்டுட்டு அங்கேருந்தானே நேரா போவான். அந்தாண்ட போவான் இங்கேருந்து எல்லாம் இன்டர்வியூக்காக வந்தவங்களும் உட்காந்துருக்காங்க. அவனும் சேர்ந்து உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு லெஃப்ட்ல இப்படி திரும்புவான். லெஃப்ட்ல ரூம் ஒண்ணு தொறந்திருக்கும். 3 ஃபேன் அப்படியே சுத்திட்டு இருக்கும். அத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க. யாருமே சட்டை போடாம அப்படியே உட்காந்துருக்காங்க. இவனுக்கு அந்த 3 ஃபேன் ஓடுறத பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு மைண்ட்ல வந்து. "ஏய் ஃபேன் ஓடுது பாரு, ஃபேன் ஓடுது பாரு, ஃபேன் ஓடுது பாருன்னு." அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்திருச்சு 3 ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்கார்றான். அப்பாடான்னு சொல்லிட்டு. அப்படியே உட்கார்ந்து பார்க்குறாங்க. எதுக்க? அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்க டேப்பு. அதுலேருந்து யாரோ தண்ணி குடிச்சுட்டாங்க. பைப்ப சரியா சாத்தல. சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஊத்திக்கிட்டே இருக்கு.
இவனுக்கு பேசாம இருக்க முடியல. அப்பா சொன்னது கூட ஞாபகம் வருது. அப்பா எங்க போனாலும் உன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குப்பான்னு சொல்லிட்டு, அங்கேருந்து போயிட்டு அந்த பைப்ப நல்லா சாத்திட்டு, அந்த தண்ணி விடாம அப்படியே சாத்திட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் ஒருத்தர இன்டர்வியூ போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. எல்லாம் வந்துப்பா முதல்லயே செலக்ட் பண்ணி சும்மா ஹை வாஷ் கண்ட்ரி நடத்துறாங்க. அப்ப அப்படியே ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ரமேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் டக்குன்னு எல்லாம் ஃபைல்லாம் எடுத்துட்டு எங்க உள்ள போறான். அது ஒண்ணு டேக் எ சீட் அப்படின்றாங்க. 3 பேர் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்காங்க. ஃபைல்லாம் காட்டுறான். ஃபைல்லாம் பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்ட பிறகு நீ போலாம் அப்படின்றாங்க. சார் போலாம்னா போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீ வெளிய வந்துடுறான். இது நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டா. இப்பதான் வேலை கிடைக்க போதா? அப்பா சொல்ற வார்த்தைகள் வந்து எப்ப நம்ம மீற போறோம், வீட்டுக்கு போறோம் ஒரு டென்ஷன் தாங்காது. அதை செய்யல, இதை செய்யல, இப்படியே சொல்லிக்கிட்டு பாருன்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்க அப்பா சொல்ற வார்த்தைய டென்ஷனா வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். திடீர்னு அந்த அட்டெண்டர் சத்தம் போடுறான். ரமேஷ் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. கம் கம் கூப்பிடுறோம். உள்ள ஒரு கூப்பிடுறாங்க. ஐயோ! என்னடா இது விட்டுக்கிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, சார் வணக்கம் சார். என்ன சார் சொன்னேன். ஆ யூ ஆர் அப்பாயிண்டட். இந்த கம்பெனிக்கு உன்ன மாரி ஆள் தான் தேவை. அதனால இவன் ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். சார் அப்படின்னு சொல்லிட்டு தலகால் புரியல. ஒரே சந்தோஷம். சார் என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆமாப்பா. நாங்க வந்து இன்டர்வியூக்கு வராங்கல்ல, அந்த சமயத்துல நாங்க ஒரு கேமரா நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். வரவங்கலாம் எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, எப்படி இருந்து கவனிக்கிறதுக்காக அந்த கேமரா வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வந்த அத்தனை பேரும் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்தாங்க. நீ மட்டும் தான் ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கிட்ட. தோட்டக்காரன் தண்ணி ஊத்திட்டு பைப்ப திறந்தே வச்சுட்டு போயிட்டான். குறுப்பாடி விழுந்து சாத்துனேன். அடுத்தது குப்பைக்கூடையில இருந்த வேஸ்டேஜ் எல்லாம் மாறான்னு சிந்தி கிடக்குது. ட்ரெஸ் அழுக்காகதான் பார்க்கல. எல்லா குப்பையும் போய் பாக்ஸ்ல போட்டு ஒழுங்கா வச்சுட்டு வந்தேன். அதுக்கடுத்து வந்து இங்க சேம்பர்ல உட்கார்ந்து கூட சும்மா இல்ல. ஒரு ரூம்ல வந்து ஒரு 4, 5 ஃபேன் அப்படியே சும்மா ஓட விட்டுருந்தோம். வரவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. நீ போய் அந்த 3 ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு தான் அப்படியே உட்கார்ந்த. அடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் வேஸ்டேஜா போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா நீ மட்டும் போய் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்த. எல்லாத்துலயும் ரெஸ்பான்சிபிள். சோ யூ ஆர் செலக்டட். உங்க அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் அன்னைக்கு தான் அவனுக்கு இனிப்பா இருக்கிறது. அப்பா நீ சொன்ன வார்த்தையிலே இவ்வளவு சந்தோஷமான வார்த்தையா இருக்குன்னு அவ்வளவு நாளும் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு எரிச்சலா இருந்துச்சு. அன்னைக்கு தாங்க அப்படியே அவர் சொன்ன வார்த்தைகளா தங்கமா, மாணிக்கமா, வைரமா ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க அவன் காதுல. ஆமாங்க. ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு கூட எரிச்சலா தான் இருக்கும். ஆனா அதனால் பயன் ஏற்படும் போதுதான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். அதுபோல் இந்த 2025ஆம் ஆண்டுல உங்களுக்கு இதே நான் வாழ்த்துறேன். தயவு கூர்ந்து மாணவர்களே, இளைஞர்களே, உங்க அப்பா, அம்மா சொல்ற வார்த்தைகள தயவு பண்ணி கேளுங்க. கேட்டு நடங்க. அதுக்கு பாருங்க, பலாபலன் வந்து நெறைய இருக்கும். ஓகேவா? மீண்டும் ஒரு கதையை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.